இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினாக்கா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு வேலையோ பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த டெஸ்க்டாப்பெல்லாம் மறைஞ்சி போய் அதை ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதான் ஸ்லீப் மோடுங்கிறது. ஸ்லீப் மோடுக்கு போயிருக்கும். அது எப்போதுமே அது ஸ்லீப் மோடுக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிருக்கேன். இப்போ இதில் போய் பவர் ஆப்ஷன்னு ஒன்றுங்க இருக்குது. நான் பாருங்கள், இந்த இடத்துல பவர் ஆப்ஷன்னு ஒன்று இருக்குது. சரி, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சேஞ்ச் வென் த கம்ப்யூட்டர் ஸ்லீப்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டர்ன் ஆஃப் த டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும். புட் த கம்ப்யூட்டர் டு ஸ்லீப் அப்படின்ட்டுருக்கும். இப்போ நான் வந்து இதை மாற்றி வச்சுட்டேன். இதை மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல வந்து 10 நிமிஷமும் கீழே உள்ளதில் 30 நிமிஷமும் இருக்கும். அதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி கீழே நெவர்ன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே உள்ளதுலேயும், அதாவது புட் த கம்ப்யூட்டர் டு ஸ்லீப், இதில் வந்து இதை கிளிக் பண்ணி இதையும் நெவருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு சேவ் த சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இது வந்து கம்ப்யூட்டர் வந்து இனி வந்து ஸ்லீப் மோடுக்கு போகாது. எப்போதுமே அதை டெஸ்க்டாப்பை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை வேறு எந்த சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். சரி, இது மாதிரி தாங்க இதை வந்து ஸ்லீப் மோடுக்கு போகாமல் டிசேபிள் பண்ணுறது, ஸ்லீப் மோடை டிசேபிள் பண்ணுறது இந்த ப்ரொசீஜர் தான். இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள், அது வந்து ஸ்லீப் மோடுக்கே போகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.